கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் வாரணவாசியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அஸ்தியை கரைக்கப்பட்டு அங்கு வணங்கப்பட்டது. புண்ணிய நதியாக உள்ள வாரணவாசி நதி கரமையோரம் என்பது காசியில் சென்று கேப்டன் விஜயகாந்த் மறைந்த போதும் தீர்த்தங்களை ரசிகர்கள் கரைத்தார்கள். இருந்தாலும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வர்கள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன்கள் அந்த காரிய சடங்குகள் எல்லாம் செய்வது மிகப்பெரிய ஒரு புண்ணியம்தான். புண்ணிய நதியில் பிறந்தோர் எல்லாருக்குமே புண்ணியம் கிடைப்பதல்ல. நாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகும் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கும்பாமேளம் வரும். அங்கு சென்று நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் இருவருக்குமே அந்த கிடைத்த பாக்கியம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அஸ்தியை கரைக்கப்பட்டது. இது ஒரு பெரிய ஒரு புண்ணியம் செய்வளவா. எத்தனையோ தர்மங்கள் செய்தாலும் அந்த தர்மங்கள் சேரும் இடம் எல்லாமே ஒரு புண்ணியமாக தான் சேரும். அதுபோல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த தானம் தர்மம் புண்ணியம் என்றும் பல்லாண்டுகள் ஆனாலும் இன்றும் மாறாது, அழியாது. இந்த உலகம் இருக்கும் வரை கேப்டனோட புகழ்கள் நிலைத்திருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் இருவரும் வாரணவாசி நதி கரையோரங்கள் இருப்பது போல ஒரு புகைப்படத்தை தன்னோட பதிவுல ஏற்றிருக்கிறாங்க. சண்முக பாண்டியன் மிக அருமையான ஒன்று. வாரணவாசி புண்ணிய தலம் என்று அழைக்கப்படும் அந்த தலங்களிலே மிக சிறமையான ஒன்று. நமது சண்முக பாண்டியன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் கண்டது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தருணமாக உங்களுக்கு பதிவில்லை.